கோவையில் தொழிலதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை துடியலூர் பகுதியில் தொழிலதிபர் மார்ட்டின் இல்லம், மார்ட்டின் குழும அலுவலகம் மற்றும் ஹோமியோபதி கல்லூரியில் சோதனை நடைபெறுகிறது. கடந்த வியாழக்கிழமை காலை சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3வது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மார்ட்டின் உறவினர் இல்லங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதையொட்டி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை நவம்பர் 22ஆம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். விசாரணைக்கு தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனும் ஆஜரானார். அவரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்தினார். இதையடுத்து விசாரணை நவம்பர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.